யார் அவன் பூமரு? ஆடா மச்சான், என்னடா பண்ணுற? இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா. இன்ஸ்டாவா? இன்ஸ்டானா தெரியாதாடா? உன் மொபைல் தான் இன்ஸ்டால் பண்ணி தாங்க. இதை பிடி. மச்சான், நேற்று என் பேஜில் ரீல் போட்டேன், பார்த்தியா? பார்க்கலடா. பார்க்கலையா? இந்தா ஒரு ரீல் தான் போட்டேன், செம்ம ரீச். இனி என் பேஜில் ரீல் தான் போட போகிறேன், ட்ரெண்ட் ஆக போகிறேன். சூப்பர்ரா. யார் அவன் கோமாளி? மச்சான் அதை பாரேன். யார் அவன் ஜோக்கர் மறிக்கிறான்? இவனை கமெண்ட்ல கலாச்சா யாரும் கேட்க போகிறதில்ல. இந்த வீடியோவை எனக்கு அனுப்பு. இரு இது எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன், எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜோக்கர்லாம் இனிமேல் ரீல்ஸே பண்ணக்கூடாதுடா. இது எல்லாத்துக்கும் அனுப்பிட்டேன், எல்லோரும் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க. ஏன்டா டல்லா இருக்கா? அன்றைக்கி பேஜில் ரீல் போட்டல, ரீச் போச்சா? அதுக்கு மேலே போகிற ரீல் எல்லாம் ரீச் போகுது. கமெண்ட்டில் எல்லாம் திட்டுறாங்கடா. போடுற ரீல் எல்லாத்துக்கும் பேட் வேர்ட்ஸில் கமெண்ட்லாம் ஊற்றி கலறானுங்கடா. ரீல் போடவே பிடிக்கல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. குர்ரா. மனசு ஒரு மாதிரி இருக்குடா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் அட்மினோட அப்பா தான் நான். கொஞ்ச நாளாக இந்த பேஜில் ரீல்ஸ் எதுவும் வரலன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் விளையாட்டாக செஞ்ச ஒரு விஷயம் அது இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நீங்கள் யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கெல்லாம் போய் யாராவது தற்கொலை பண்ணிப்பாங்களான்னு கூட நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த மெச்சூரிட்டி லெவல் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. இந்த இன்ஸ்டாகிராமுங்கிறது ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தில் நம்ம எதை பகிர்றோங்கிறது தான் முக்கியம். நான் பகிர்ற ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதாங்கிறத பார்த்து பகிரணும். ஆனால் அதை யாருமே பார்க்கறதில்ல. இதை மக்கள்கிட்ட சொன்னால் மாற்றம் ஏற்படும் நான் நம்புகிறேன். நன்றி.